வணக்கங்க. இன்னைக்கு ஜெயரேகா சேனல்ல நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆதி கேசவ பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் மிகவும் பழமையான ஒரு கோவில், கட்டிடக்கலைக்கு சிறப்பான ஒரு கோவில்னு சொல்லலாம். சோழர் மற்றும் விஜயநகர கட்டிடக்கலை அம்சங்களை கொண்டு இருக்குங்க. இந்த கோவில் ரொம்பவே அழகா இருக்குங்க. இத ராமானுஜர் கோவில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா, இந்த கோவில்ல 108 திவ்ய தேச திருத்தலங்களை அழகான ஒரு சுவர் ஓவியமா வரைஞ்சிருக்காங்க. தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கோவில நம்ம இன்னொரு வீடியோல பதிவுல நம்ம ரொம்ப டீடைலா பார்ப்போங்க. ரொம்ப அழகான ஒரு கோவில். இப்ப அந்த 108 திவ்ய தேச திருத்தலத்தை பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போனோம்னா சோளிங்கர் தாங்க. சோளிங்கர் நரசிம்மர். அடுத்ததா நம்ம பார்க்கறது திருக்கோவிலூர் கோவில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து கள்ளழகர் திருமாலிருஞ்சோலை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஒவ்வொரு கோவிலை பற்றியும் அவ்வளோ அழகாக டீட்டெயிலாக மூலவர் உற்சவர்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இது ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் இது. அடுத்தபடியாக இது வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாயகி தாயார். அதாவது இந்த கோவிலில் வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா, 108 திவ்ய தேச திருத்தலத்திலையும் மூலவரையும் உற்சவரும் அழகான ஒரு சுவர் ஓவியங்களாக வச்சிருக்காங்கங்க. நிறைய பேருக்கு வந்து 108 திருத்தலத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். இது வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தாங்க. இது நம்ம 108 திவ்ய தேச தலத்தையும் இந்த கோவில வந்தா பார்க்கலாம் சுவர் ஓவியமா. இது திருமலை திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் பார்த்துட்டு இருக்கோம். மூலவர் உற்சவன் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அது இல்லாம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கோவிலும் பேரை போட்டிருக்காங்க. தமிழ்லயும் போட்டிருக்காங்க, தெலுங்குலயும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் கோவில் தாங்க. இது காஞ்சிபுரத்தில் இருக்க கோவிலுங்க. வரதராஜ பெருமாள் கோவில்னு சொல்லுவோம். பாருங்க, ஸ்ரீ தேவராஜ பெருமாள் கோவில்னு போட்டிருக்கு. கீழே பாருங்க, அதோட முக்கியமான வரலாறு என்னன்னா தங்கபல்லி வெள்ளிபல்லி அதையும் போட்டிருக்காங்க. பாருங்க கீழே அவ்வளோ அழகா டீட்டெயிலா வரைஞ்சிருக்காங்கங்க. நம்ம இந்த கோவிலுக்கு வரும்பொழுது ரொம்ப அழகா இருக்குங்க. இது வந்து திருநாராயணபுரம் நாராயணன் மேல்கோட்டைங்க. நம்ம வந்து பார்த்தும் படித்தும் தெரிஞ்சு கொள்ளலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கு. இது நம்ம சென்னை திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி மீசையுடன் காணப்படக்கூடிய ஒரு கடவுள் தாங்க. இங்க ஃபுல்லாவே இந்த சுவரோவியத்துல அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. இதை பார்க்கறதுக்கே இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வரலான்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்குங்க. இது பாருங்க, திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில். அந்த சுவாமி தான் இருக்காரு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. மூலவரையும் உற்சவரையும் எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க. அடுத்தது வந்து இது வந்து திருநின்ற ஊர் பக்த வச்சலம் பெருமாள் கோவில். பாருங்க, மூலவர் உற்சவர் அவரோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்வளோ அழகா போட்டிருக்காங்க. இது வந்து என்னோட ஃபேவரட் திருநீர் மலைங்க. நீர்வண்ண பெருமாள், உலகளந்த பெருமாள், ரங்கநாதர், சாந்த நரசிம்மர் 4 சுவாமியுமே போட்டிருக்காங்க. பாருங்க இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. உற்சவ மூர்த்தியையும் வரைஞ்சிருக்காங்க நம்ம திருநீர்மலை. அடுத்தபடியாக திருக்கடல் மல்லை மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாள் கோவிலுக்கு தான், அதுதான் இங்கே இருக்காரு ஸ்தல சயன பெருமாள். பாருங்க இவ்வளோ அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்க. அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து இது வந்து திருவிடந்தை பூமி வராக சுவாமி. பாருங்க, பூமி வராக சுவாமி மூலவர் உற்சவர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த அழகா எழுதியிருக்காங்கங்க எந்தெந்த சுவாமியை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத. இது வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இது பாருங்க. அடுத்தது என்ன, இது வந்து அஷ்டபுஜ பெருமாள் திருநீரகம். இந்த மாதிரி ஒவ்வொரு கோவிலை பற்றியும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா சொன்னால் உங்களுக்கும் இதுவாகிடும். அதனால் நீங்களே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க. முக்கியமாக நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்குங்க, இந்த 108 திவ்ய தேச திருத்தலத்தையும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. எனக்கும் தாங்க இருக்குது. அவங்கெல்லாம் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களாம் இங்கே இருக்க ஆதி கேசவ பெருமாள் கோவில் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்தீங்கன்னா இங்கே சுவர் ஓவியங்களாம் அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு
மன நிறைவு கிடைக்கும், புண்ணியமும் சேரும். ஏன்னா இவ்வளோ அழகாக அவ்வளோ டீட்டெயிலாக அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சுவரோவியம் 108 திவ்ய தேச திருத்தலத்தையும் நம்ம தரிசித்த ஒரு பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த ஆதிவராக பெருமாளும் ஆதிகேசவ பெருமாளும் ரொம்பவே ரொம்பவே அழகாக ரொம்ப நின்ன கோலத்தில் ரொம்பவே நல்லா இருக்காருங்க. இது வந்து ரொம்ப பழமையான கோவிலுங்க. அம்பாள் பேரு எதிராஜநாத சுவாமி, எதிராஜநாதவல்லின்னு சொல்றாங்க. ஸோ அந்த கோவிலில் வந்தீங்கன்னா இந்த 108 திவ்ய தேச தலத்தையும் நம்ம சிறப்பாக பார்க்கலாங்க. ஓகே, இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வாங்க. இன்னைக்கு ஏகாதசிங்க. ஏகாதசி அதுவும் உபவாசம் இருந்து சுவாமியை வழிபட்டால் நமக்கு தேவையான அனைத்தையும் பெருமாள் கொடுப்பாரு. அதே போல் இந்த ஏகாதசி அதுவும் இந்த கோவிலை நீங்கள் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் தாங்க இந்த சுவரோவியங்கள் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கோவிலில் வந்து ராமானுஜர் கோவில்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலில் தான் இந்த மாதிரி சுவரோவியங்கள் அழகாக வரையப்பட்டிருக்குங்க. நீங்களும் போய் இந்த கோவிலை பாருங்கள். ரொம்பவே பழமையான ஒரு கோவில்.
இப்போ நம்ம 108 திவ்ய தேச திருத்தலத்தோட மூலவர் உற்சவரை தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து 108 திவ்ய தேச திருத்தலன்றதால ரொம்ப பெருசாக போகுதுங்க. அதனால் பார்ட் 2 வீடியோவில் நான் கண்டினியூ மீதியை போடுறேங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.